கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார். முதலாவது இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீடு, குடும்பம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கண்டிப்பாக ஆண்டு உங்களுக்கு செய்து தருவார். உங்களை ஆண்டவர் நடத்துகிற பாதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சாட்சியாய் மாறப் போகிறீர்கள். இன்றைய ஜீவத்துக்கான வசனம் யோபு 26:14. இதோ இவைகள் அவருடைய கிரியில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு இடி முழக்கம் போல வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை இடி முழக்கத்தை அறிந்தவன் யார்? நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதா? இடி முழக்கத்தை போல. இடி முழக்கம் எப்படி இருக்குது பாருங்க. அதை போல அதை காட்டிலும் வல்லமையுள்ள தேவன். மின்னல் அடித்து இடி முழங்குறத பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? அப்படியே அதிரும், அப்படியே ஒரு பயம் உண்டாகும். அந்த மின்னல் இடிக்கே இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்தில் எவ்வளோ வல்லமை இருக்கு யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே 12 வருடமாக இந்த பெரும்பாடு ஒரு ஸ்திரியை விட்டு நீங்கி போச்சு. எவ்வளோ வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்திருக்கு, சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்ட பொழுது உடனே குஷ்டரோகம் மாறி போயிட்டு, அவருக்குள்ளே எவ்வளோ வல்லமை இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவர் கை வைத்த உடனே அந்த குஷ்டரோகம் மாறி போச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுல எவ்வளோ வல்லமை இருக்குது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் தன்னுடைய வல்லமையினாலே கடலை 2ஆக பிளந்தார். தேவனுடைய வல்லமை தான் யாத்திரம் 14 அதிகாரத்தில் செங்கடலை 2ஆக பிளந்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். அவருடைய வல்லமை இடி முழக்கத்தை போல் இருக்கும். இடி முழக்கம் போலுடைய வல்லமை இறங்கி வரும். அதிசயம் நடக்க போகிறது. எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா சாபங்களும் முறியும், எல்லா வியாதிகளும் விலகும், எல்லா பிசாசு அகன்று ஓடும். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இடி முழக்கத்தை போல வல்லமையுள்ள எங்கள் அன்பு தெய்வமே, பராக்கிரமசாலியே, யுத்த வீரரே, உம்முடைய அற்புதமான கிரியைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய விசேஷத்த மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் மூடுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. குறிப்பாய் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படியாய் மன்றாடுகிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை இயேசப்பா நீங்கள் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு ஜெப குறிப்புகளை கமாண்டில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அவங்க நம்பிக்கையோடு ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறாங்க. ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு அதிசயம் நடக்கணும். நீங்கள் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.